ஹாய் ஹலோ வணக்கம். தீபிகா குட்டி யூடியூப் சேனல் உங்கள் பாண்டியன். இப்போ என்னென்னா நம்ம படா தோசை தான் பார்த்துட்ருக்கோம். படா தோசை அசோக் லைலாண்டில். இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னா, வண்டி ஸ்டார்ட் ஆகுது, ஒரே சவுண்டாக இருக்குது, இறைச்சலாக இருக்குது, வண்டி வந்து பிக்கப்பும் இல்லை, அடைச்சடிச்சு போகுதுன்ற கம்ப்ளைண்ட்டு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டியில் எந்த ஒரு சர்வீஸ் லைட்டும் எரியல. பட் ஆனால் இன்ஜெக்டர் நாய்ஸ் மாதிரி வந்துட்டுருக்கு, ஃபயரிங் ஆகாத மாதிரி. பார்த்தீங்கன்னா ஒரே சவுண்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். எப்படி வருது பார்த்தீங்களா சவுண்டு? ஃபுல்லாக ஏதோ லீக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஜெக்டர் வாஷர் போயிட்டு கேஸ் வந்து வெளியே லீக் ஆகிறதால சவுண்டு ஹெவியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் இது தான். 3 இன்ஜெக்டரில் வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்டர் தான் வந்து கேஸ் லீக் ஆகுது. எதுன்னு பார்த்தீங்கன்னா 2வது இருக்கிற இன்ஜெக்டருக்கு தான் வந்து கேஸ் லீக் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக சைடில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து லீக் ஆகுது கேஸு. நம்ம இன்ஜெக்டர் வாஷர் மாற்றிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்த கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகுதான்னு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஃபுல்லர் போட்டு எடுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக கேஸ் இது வழியாக லீக் ஆகிட்டு சவுண்டு இதனால தான் எஃபெக்ட்டு. சவுண்டு இந்த இன்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபயரே ஆகலை. ஃபயர் ஆகிருந்தால் இதில் கொஞ்சம் கார்பன் படியும், சுத்தமாக ஃபயர் ஆகலை. ஃபுல்லாக வந்து கேஸ் எந்த அளவுக்கு லீக் ஆகிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக வந்து கேஸ் லீக் ஆகிட்டு இதுதான் பிளாக்காக அடிச்சிருக்கு, கார்பன் வந்து வெளியே வந்திருக்கு. அதான் அந்த சைடில் இருக்கிற கார்பன்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே ஏதாவது வேஸ்ட் வச்சு பிஸ்டனுக்குள்ளே எதுவும் உள்ளே போகாத அளவுக்கு கரெக்டாக பண்ணணும். ஏன்னா உள்ளே இந்த கார்பன்லாம் போயிடுச்சுன்னா பிஸ்டனில் வந்து அடிப்படும். கிரீஸ் அப்ளை பண்ணிப்போம், லைட்டாக கிரீஸ் அப்ளை பண்ணிப்போம். கிரீஸ் அப்ளை பண்ணுறதால என்னென்னா இன்ஜெக்டர் லாக் ஆகிருந்ததில்ல, அடுத்த வாட்டி நெக்ஸ்ட் டைம் வந்து கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து புது இன்ஜெக்டரு வாஷரு.